வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் எழுத்தாளரும் திரைப்பட இயக்குனருமான செழியன் அவர்கள் எழுதிய ஆசிரியர் வந்திருந்தார் என்ற நூலிலிருந்து அவர்தான் கியாரஸ்தமி என்ற தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய கட்டுரையை சுருக்கமாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முன்னதாக இந்த கியாரஸ்தமியை பற்றி ஒரு சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கியாரஸ்தமி அவர்கள் ஈரான் நாட்டை சார்ந்த திரைப்பட இயக்குனர், ஒளிப்பதிவாளர், புகைப்படக் கலைஞர், இப்படியான பல திறமைகளுக்கும் சொந்தக்காரர். மிகச்சிறந்த முறையிலே திரைப்படத்தை எடுக்கக்கூடியவர். அவரை பற்றிய ஒரு கட்டுரை தான் அவர்தான் கியாரஸ்தமி அப்படிங்கிறது. இப்போது சினிமா குறித்து பார்வை, இதுதான் இந்த படம் முழுக்க. ஒரு படத்தை எப்படி பார்க்கணும், ஒரு படத்தை எப்படி எடுக்கணும், இது சார்ந்த செய்திகளை எல்லாம் இந்த கட்டுரை நமக்கு புரிய வைக்குது. இந்த சினிமா குறித்து என்ன சொல்கிறாரு கியாரஸ்தமி அப்படிங்கிறத தான் செழியன் அவர்கள் முதல்ல குறிப்பிட்டிருக்கிறார். எது சினிமா அப்படின்னா, முதலில் ஓடுகிற உங்கள் கேமராவை நிறுத்துங்கள், இப்போது உங்களை சுற்றிலும் நிகழ்கிறதே அதுதான் சினிமா என்றார் கியாரஸ்தமி. அதாவது சுற்றி இருக்கக்கூடிய கேமராவை நிறுத்துங்க, இப்போ நாம் பார்க்கக்கூடிய வழக்கமான ஒரு காட்சி, ஒரு இயல்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இதுதான் சினிமா அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்போ இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றை ஏற்கனவே நம்ம தயார் பண்ணி உருவாக்க முடியாது. அந்த இயல்பில் நாம் அப்படியே கரைஞ்சு மறைஞ்சிடணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்படி இல்லாமல் நாம் ஒரு ஸ்டோரி போர்டுகளை வச்சுக்கிட்டு அச்சடிக்கப்பட்ட திரைக்கதைகளோட பக்கம் பக்கமாக உரையாடல்கள் எழுதி திரைப்படத்தை நம்ம அணுகுனா அதில் நீங்கள் கதை சொல்லலாம், பார்வையாளனை சிரிக்க வைக்கலாம், பயமுறுத்தலாம். இதெல்லாம் சினிமான்னு நினச்சா அதை நீங்கள் மன்னிக்கணும். அது சினிமா கிடையாது. நீங்கள் எவ்வளவு தான் உணர்வுபூர்வமாக எடுத்திருந்தாலுமே கூட அது உண்மை கிடையாது. உதாரணமாக நீங்கள் எடுத்திருக்கிறது புலி வேஷமிட்ட ஒருவரைத்தானே தவிர நிஜமான புலி கிடையாது அப்படிங்கிறது தான் கியாரஸ்தமியினுடைய கருத்தாக இருக்குது. அப்போ அவர் ஒரு முறை கேரளா போயிருக்கும்போது நடந்த ஒரு உண்மையை சொல்கிறாரு. ஒரு காட்டுக்குள்ளே போகிறாரு, ஒரு யானையை பார்க்குறாரு. அந்த யானை பக்கத்தில் மெதுவாக அப்படியே சத்தம் போடாமல் அப்படியே போகிறார். அப்படியே புகைப்படம் எடுக்கிறாரு. பக்கத்தில் கொஞ்சம் பக்கம் போய் பார்த்தா அங்கே என்ன தெரியுது அப்படின்னா, அந்த யானை கட்டி போடப்பட்டிருக்கிறது. அந்த யானையினுடைய பாகன் மரத்தடியில் அவர் கால் மேலே கால் போட்டு அப்படி பீடி குடிச்சிட்ருக்கிறார், பீடி புகைச்சிக்கிட்டு இருக்கிறார். இதை பார்த்த உடனே அவருக்கு சிரிப்பு வந்துடுது கியாரஸ்தமிக்கு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா. ஏற்கனவே காட்சி பிரித்து உரையாடல் எழுதி இதுதான் அப்படின்னு கட்டி வைக்கப்பட்ட ஒரு கதையை எடுக்கிறதுல என்ன சவால் இருக்க முடியும்? இப்போ யானையை அது கட்டப்படாமல் இருக்கக்கூடிய சூழலில் நம்ம புகைப்படம் எடுத்திருந்தோம்னா அதுதான் வெற்றி. கட்டி வைக்கப்பட்டதை எடுத்ததன் மூலமாக நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு உதாரணம் காட்டுறார். அது மட்டும் இல்லாமல் புதிதாக நீங்கள் எந்த கதையை சொல்ல முடியும்? உலகில் சொல்லாத கதை அப்படின்னு ஏதாவது இருக்குதா? அப்போ சினிமாவுடைய வேலை கதை சொல்கிறது கிடையாது. அது ஒரு கவிதையினுடைய ஒரு வடிவம். எனவே திரைப்படத்தில் நான் சொல்ல நினைப்பது ஒரு கவிதை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் சில நேரங்களில் வரக்கூடிய பதில், சில திரைப்படங்கள் புரியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் புரியணும் அப்படின்னு கியாரஸ்தமி கேள்வி கேட்குறார். நாம் கேட்கக்கூடிய பாடலில் ஒரு வயலினுடைய இசை வருது, ஒரு புல்லாங்குழலுடைய இசை கேட்குது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உணர்வு தான். அப்போது கலைகளில் மிக நுட்பமான வடிவத்தில் இயங்கக்கூடிய திரைப்படத்திலும் இசையைப் போல நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒன்றுமில்லை, உணர்ந்து கொள்வதற்குத்தான் விஷயங்கள் இருக்கின்றன அப்படிங்கிற கருத்தை இவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நாவலுக்கும் ஒரு கவிதைக்குமான அந்த ஒரு வேறுபாட்டையும் இங்கே குறிப்பிடுறாரு. இப்போ ஒரு நாவல் படிச்சிட்டோம்னு வைங்களேன், அதை நம்ம திரும்ப படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே ஒரு கவிதை நூல் இருக்குது அப்படின்னா திரும்ப திரும்ப படிக்கணும். ஏன் அப்படின்னா கவிதை அப்படிங்கிறது ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் உங்களுடைய மனநிலைக்கேற்ப அது தரக்கூடிய உணர்வுகள் மாறுபடுகின்றன அப்படின்னு சொல்கிறாரு கியாரஸ்தமி. அது மட்டும் இல்லாமல் படங்களை பற்றி குறிப்பிடும்போது, கவிதையை பற்றி குறிப்பிடும்போது ஒரு பிரபலமான ஒரு வசனத்தை குறிப்பிடுறாரு. எனது சட்டை பையில் பணம் இல்லாத போதும் கவிதை இருக்கும் அப்படின்னு இவர் அந்த பெர்சிய கவிதைகளை சொல்கிறாரு. பெரும்பாலும் தன்னுடைய படங்களில் அதிக அளவில் இந்த பெர்சிய கவிதைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி அந்த கியாரஸ்தமியினுடைய நடிகர்கள் அவங்க யாருமே தொழில்முறை நடிகர்கள் கிடையாது. அவங்க சாதாரணமான நடிகர்கள்.
அவர் எப்போவுமே உரையாடல்களை எழுதிக்கிட்டு அந்த திரைப்படத்தை எடுக்கக்கூடிய இடத்துக்கு போகிறதில்ல. அவர் முக்கியமாக அவர் மனசுக்குள்ளே தான் சில தீர்மானங்களை எடுத்துக்குவார். அந்த இடத்துக்கு போன உடனே தான், அந்த திரைப்படம் எடுக்கக்கூடிய இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் அவருக்கு சில உரையாடல்களே வரும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது அதுக்கு பேர் வணிகம். தனக்கு பிடித்ததை செய்வது தானே கலை. அப்போது பொழுதுபோக்கு சினிமாவில் எனக்கு ஆர்வம் கிடையாது, கவித்துவமான திரைப்படங்கள் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே குறிப்பிட்றாரு. கவித்துவமான சினிமா அப்படிங்கிறது பல துண்டுகளாக பிச்சு போடப்பட்ட ஒரு ஒரு ஓவியம்தான். அதை வரைஞ்சவர் எப்படி வேணாலும் வரைஞ்சிருக்கலாம். ஆனால் நாம் அதை எடுத்து அந்த கிழித்து போடப்பட்ட அந்த துண்டு துண்டாக கிடக்கக்கூடிய அந்த ஓவியத்தை ஒட்ட வைத்து பார்க்குறப்போ ஒரு உணர்வு வரும் இல்லையா, அது ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அவர் எழுதிய சில படங்களை பற்றியும் குறிப்பிட்றாங்க. விண்ட் வில் கேரி அஸ், டேஸ்ட் ஆஃப் செர்ரி அப்படிங்கிற சில படங்களை பற்றியும் இங்கே குறிப்பிட்றாங்க. அந்த டேஸ்ட் ஆஃப் செர்ரி அப்படிங்கிற படத்தில் ஒருத்தர் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாரு. அதற்கான காரணம் படத்தில் இருக்காது. அதை பார்வையாளர்கள் தான் பார்த்து புரிஞ்சுக்கணும். இயக்குனர் சொல்லாத விஷயங்களை தங்களுடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் கதை. இந்த தி விண்ட் வில் கேரி அப்படிங்கிற படத்தை பற்றி சொல்லும்போது, இந்த படத்தில் 11 மனிதர்களை அவர்கள் யாருன்னு நான் காட்டலை. உதாரணத்துக்கு ஒரு செல்ஃபோன் பேசுவதற்காக ஒரு மலை மீது வரும்போது அங்கே குழி தோண்டுவதாக ஒரு மனிதருடன் பேசுவார். அவர் யார் என்று படத்தினுடைய கடைசி வரையில் நமக்கு தெரிவதில்லை. ஆனாலும் படத்தினுடைய முடிவில் அவங்கள பற்றிய புரிதல் நமக்கு வந்துடுது. அதாவது கியாரஸ்தமியினுடைய வார்த்தைகளில் சொன்னால், காட்டாமல் இருப்பதன் மூலம் காட்டுவது, இதுவும் கவிதையினுடைய குணம்தான். நாமளே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நாம் ஒரு காட்சியை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஆழமாக பார்த்தா 2 கண் கடன் வாங்கி பார்க்குறோன்னு அர்த்தம். அப்போ வழக்கமாக பார்க்குறத விட நம்ம அதிகமாக அதற்கு ஆர்வம் செலுத்தி பார்க்குறப்போ அதில் வரக்கூடிய தனித்தன்மை அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறதையும் இங்கே குறிப்பிட்றாரு. அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் திரைக்கதை எழுதிக்கிட்டெல்லாம் படப்பிடிப்புக்கு போகிறதில்ல, இப்படி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் அது குறித்த சில கதாபாத்திரங்களும் மனசில் இருக்கும். என் மனசில் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வரைக்கும் அது குறித்து எந்த குறிப்புகளும் நான் கற்பனையாக எழுதி வைத்துக் கொள்வதில்லை அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நடிகர்களை அவங்களா நடிக்க விடணும். நாமளாக சொல்லி இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொன்னால் அது வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் இங்கே குறிப்பிட்றாங்க. அதே மாதிரி இவர் வந்து 10 அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தாரோ அதை பற்றி சொல்கிறாரு. 10 அப்படிங்கிற படப்பிடிப்பின் போது நான் காரில் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தேன். நடிகர்கள் காரின் முன்னிடுக்கையில் அமர்ந்து பேசி கொண்டு வரும்போது நான் எந்த தலையீடுமே செய்கிறது கிடையாது. சில நேரங்களில் நான் அந்த காட்சி நடக்கக்கூடிய அந்த காரில் கூட இருக்க மாட்டேன், பின்னாடி வரக்கூடிய காரில் தான் இருப்பேன். அப்போ படப்பிடிப்பு நடக்கக்கூடிய இடத்துல நான் இல்லாமல் இருக்கிறப்ப தான் நடிகர்கள் இன்னும் சிறப்பாக இயங்குவாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாரு. அதே மாதிரி கியாரஸ்தமி பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விதமான பரிசோதனைகளை செய்து பார்ப்பாராம். அப்படி பார்க்குறப்போ அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உதாரணமாக சிரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படம் முழுக்க பெண்களினுடைய முகங்கள் மட்டும்தான் இருக்கும். பெண்ணினுடைய சோகத்தை குறிக்கக்கூடிய நாடகம் ஒளியாக கேட்டுக்கொண்டிருக்க அந்த நாடகம் பார்க்கக்கூடிய பெண்களுடைய முகபாவனைகள் மட்டும்தான் படம். இந்த படத்தின் உருவாக்கம் எப்படி என்று படித்து பார்த்தபோது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு செலியன் குறிப்பிட்றாரு. ஈரானுடைய நடிகர்களை ஒவ்வொருவராக தன்னுடைய அறைக்கு வரவழைக்கிறாரு. ஒரு ஆண் பெண் ஓவியத்தை சுவரில் ஒட்டி அதை பார்த்து தங்களுடைய காதல் வாழ்க்கையை கற்பனை பண்ணிக்க சொல்கிறாரு. அவங்களுடைய முகபாவனையை அப்படியே பதிவு செய்கிறாரு. இதுபோல் பலருடைய முகபாவனைகளை பதிவு செய்ததுக்கப்புறம் ஸ்ரின் அப்படிங்கிற அந்த 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அர்மீனிய இளவரசியினுடைய காதல் சோகத்தை குறிக்கக்கூடிய நாடகத்தினுடைய ஒளியை பின்னணியாக சேர்க்கிறார். அவ்வளவுதான், படம் தயாராகிருச்சு அப்படிங்கிற செய்தியும் இங்கே வந்து குறிப்பிட்றாரு. அதே மாதிரி அந்த அந்த தற்கொலைக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒருத்தரை பற்றி சொன்னோம் இல்லையா, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் போய் அந்த குழியில் படுத்துக்கிறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் மண்ணள்ளி போட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, வெறுமையோடு அந்த மலை குன்றுகளில் இருந்து மண் சரிந்து விழக்கூடிய காட்சிகளை பார்க்குறாரு. இந்த காட்சிகள் வந்து ரொம்பவுமே கவித்துவமானவை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காட்சியில் மண்மேட்டின் மேலே அவரது நிழல் இருக்க மண் அப்படியே சரிஞ்சுக்கிட்டே வரும். ஆனாலும் நிழலை ஒருபோதும் மண்ணால் மூட முடியறது கிடையாது. அப்போது ஒரு காட்சியை அவர் உருவாக்கி விட்டுருவாரே தவிர அவர் வந்து அதை பார்த்து புரிஞ்சுக்கிறது, அதை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் ரசிகர்களுடைய மனநிலை அப்படிங்கிறாரு. அதனால தான் இவர் வந்து ஈரானில் ரொம்ப புகழ்பெற்றவராக காட்டப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து 1997
இந்த டேஸ்ட் ஆஃப் செர்ரி அப்படிங்கிற அந்த படத்துக்காக கான் திரைப்பட விழாவின் மூலமாக மிக உயரிய விருதான தங்கப்பனை விருதை வாங்கியிருக்கிறார். ஈரான் சினிமா சர்வதேசமும் கவனிக்கப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்தது இவர்னால தான் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியும் நமக்கு இந்த கட்டுரை மூலமாக தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவர் நல்ல ஓவியமும் வரையக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார். டெஹ்ரான் பல்கலைக்கழகத்தில் ஓவியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிய வருது. அப்புறம் இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்குமாக ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறார். இன்ஸ்டியூட் ஃபார் தி இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அண்டு யங் அடல்ட்ஸ். இதை சுருக்கமாக கனூன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியாக கல்வி சார்ந்த படங்களும் அவர் எடுத்தார் அப்படிங்கிற செய்தியும் இவர் சொல்கிறாரு. இவருடைய முதல் படம் 1970 வெளிவந்த பிரெட் அண்ட் ஆலி, அதுதான் அவர் எடுத்த முதல் படம். அவருடைய கடைசி படம் 2012 வெளியான லைக் சம் ஒன் இன் லவ் அப்படின்னு இந்த படம் தான். அதுக்கப்புறம் ஈரானில் 1979 நடந்த புரட்சிக்கு பிறகு ஈரானை விட்டு வெளியேறாமல் அங்கேயே தங்கி படங்களை எடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரிடத்துல நேர்காணல் எடுக்கிறப்போ, இன்டர்வியூ எடுக்கிறப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு நல்ல திரைப்படம் எது அப்படின்னா, திரையில் நடப்பதை உங்களால் நம்ப முடிந்தால் அது நல்ல படம், நம்ப முடியவில்லை என்றால் அது மோசமான படம் அப்படின்னு இவர் குறிப்பிடுறாரு. அப்போது இந்த மாதிரியான ஒரு செய்தி, அதாவது ஒரு மீனவன் வலையை விரிக்கிறப்போ ஏதாவது ஒரு மீனாவது கிடைக்கும்னு நினைப்பார் இல்லையா, அந்த மாதிரி தான் நானும் ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத அவர் தன்னுடைய படங்கள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாக இந்த கியாரஸ்தமி இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத செலியன் இந்த கட்டுரையில் பதிவு பண்ணியிருக்கிறார். செலியன் அவர்களும் மிகச்சிறந்த ஒரு திரை இயக்குனர் தான், மிகச்சிறந்த ஒரு ஆளுமை தான் அப்படிங்கிறதையும் நாம் கவனத்தில் கொள்ளணும். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் அந்த கமெண்ட் பகுதியில் குறிப்பிடலாம். மிக்க நன்றி. வணக்கம்.